ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செலிஸ் கிச்சன். இன்னைக்கு கொஞ்சோண்டு பஜ்ஜி செய்யலாம் எடுத்து வச்சுருக்கேன். மாவு இது கடலை மாவு. இது ஒரு 2.5 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அரிசி மாவு 1 ஸ்பூனும் தனி மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இது மொத்தம் மாவு மொத்தம் 3 ஸ்பூன் ஆகுது. இது உருளைக்கிழங்கு வெட்டி வச்சுருக்கேன். வெங்காயம் கூட நல்ல மெலிசாக வெட்டி வெங்காயத்துலேயும் போடலாம், முட்டையிலையும் போடலாம். இதே மாதிரி தேவையான உப்பு, பெருங்காயம், கட்டி பெருங்காயம் எடுத்துருக்கேன். பூண்டு, கொஞ்சம் பெருஞ்சீரகம், இது ஆப்ப சோடா கொஞ்சோண்டு எடுத்து ஒரு பிஞ்சு அளவு எடுத்துருக்கேன். வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனால் பஜ்ஜி அமுங்கி வரும். இது கொஞ்சம் போட்டால் தான் பஜ்ஜி கொஞ்சம் உப்பலாக வரும். இது எல்லாத்தையும் இதை அரைச்சிட்டு வந்துடலாம் மிக்சியில் போட்டு, இல்லைன்னா நம்ம உரலை வச்சு நல்லா இடித்து எடுத்து வந்துடலாம். பஜ்ஜி மாவு நல்லா டிப் பண்ணிட்டு போடணும். நான் கலர் சேர்க்கல, ஆப்ப சோடா மட்டும் தான் போட்டிருக்கேன். அது கொஞ்சம் நல்லா வரும்ன்றக்காக போட்டிருக்கேன். மற்றபடி கலர் எதுவும் சேர்க்கல. சிம்மில் தான் இருக்குது, கொஞ்சம் ஸ்பீட் வச்சுக்கலாம். கலர் மாறிடுச்சு, இப்போ எடுத்துக்கலாம். எண்ணெய் இப்படியே வடிச்சிட்டு அப்படியே எடுத்துக்கணும். வெங்காயத்தில் கொஞ்சம் ஒரு வெங்காயம் மட்டும் போட்டிருக்கேன். இப்போ நம்ம இது மாதிரி ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன்லேயே நம்ம மாவில் நம்ம அழகாக வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம். ஹைஜீனிக்காகவும் இருக்கும். நம்ம வெளியில் வாங்கினா அவங்க எப்படி செய்கிறாங்கன்னு தெரியாது. 2.5 ஸ்பூன் மாவில் எவ்வளோ பஜ்ஜி வந்திருக்கு பார்த்தீங்களா? நம்ம கடையில் வாங்கினோம்னா அவங்க போட்ட எண்ணெயிலே போடுவாங்க. அது நம்ம உடம்புக்கு கெடுதலாக இருக்கும். நம்ம சோடா மாவு கூட கொஞ்சமாக தான் போட்டிருக்கோம், நிறைய போடல. இன்னும் நிறைய போட்டால் இன்னும் நல்ல புஷ்ஷுன்னு வரும். இதே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள், நல்லா இருக்குது பாருங்கள், நல்லா மொறுன்னு இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு, அதுக்கு எதமாக ஒரு பஜ்ஜி செஞ்சுருக்கோம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.